ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். லைக் சின்ன இன்ட்ரோ என்னென்னா, ஜிம்மின் வந்து இன்னசென்ட், நீங்கள் வந்து ஒரு டர்ட்டி மைண்டட் கேர்ள். உங்கள் 2 பேருக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு தான் இந்த கதை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்குன்னு கம்பெனி கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ 2 இயர்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் புடவை கட்டிட்டு அழகாக பொண்ணு மாதிரி ரெடி ஆகிருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக பசங்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு பசங்க மாதிரி அலையிறது அந்த மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இண்டிபெண்ட் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள். இப்போது நீங்கள் வந்து அப்படியே அடக்க ஒடக்கமாக சாரீலாம் கட்டிக்கிட்டு உங்கள் அம்மா சொன்னதுனால அப்படியே ரெடியாக இருக்கீங்க. இங்கே கீழே வந்து உங்கள் மாமனார் மாமியார் உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சே, இப்போதான் இது பொண்ணு பார்த்துட்டு போங்க, கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. அவனை அந்த மாதிரி உட்கார சொன்னால் எப்படி இருக்கும்? காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை. ரெடியாக சொல்லிட்டு இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன காலையிலேருந்து உட்கார வச்சுருக்காங்க. சீக்கிரமாக பொண்ணு பார்த்துட்டு போங்கடா. இவனும் ஏதாவது சொல்லுவான், எப்படி இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதுக்கு இவ்வளோ நேரமா நீங்கள் படுக்க முழம்பிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா தான், ஏய் மாப்பிள்ளெல்லாம் வந்தாச்சு, வந்து காஃபி கொடு. மா, இவனாவது ஓகே சொல்லுவானா இல்லை இவனும் ஓடிடுவானாம்மா? அது உன் வாயை பொறுத்திருக்கு. போயிட்டு உளறிட்டு இருக்காது ஏதாவது. மா, என்னம்மா, நான் என்னை பற்றி நான் உண்மை தானேம்மா சொல்கிறேன். என்ன உண்மையை சொன்னேன்? இவன் ஓடிட்டான்னு வச்சுக்கோ, இனிமேல் உனக்கு எந்த இதுவும் கிடையாது, பொண்ணு பார்க்குறதே கிடையாது. நீங்கே அவ்வையார் மாதிரி கடடின்னு விட்டுருவேன். அம்மா என்னம்மா? சரி வரேன். அங்கே வந்து ஏதாவது வளரணுன்னு வச்சுக்கோ. சரி அமைதியாக இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. கீழே வந்து மாப்பிள்ளை, அவங்க அப்பா அம்மா தனியாக, அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. நீங்கள் காஃபி ட்ரே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்து நிமிர்ந்தே பார்க்கல, குனிஞ்சிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நீங்கள் குனிஞ்சிட்டு இருக்கீங்க. வயன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவங்க மாமனார் தான். என்னம்மா குனிஞ்சத்தெல்ல நிமிராமல் இருக்க? உங்கள் அப்பா உன்னை போல்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை அங்கிள், அம்மா தான் குனிஞ்சத்தலை நிமிராமல் இருக்கணும்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. நீ அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒன்று எப்போவுமே நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு, சரியா? சரிங்க அங்கிள். இவ தான் உன்னை கட்டிக்க போகிறவன், பார்த்துக்கோ. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பொறுமையாக. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மின் குட்டி தான். அவன் ஷையாக இருக்கிறான். நீங்கள் ஷையாக இருக்கீங்கன்னு பார்த்தா அவன் தான் ஷையாக இருக்கிறான். கீழே குனிஞ்சிட்ருக்கான். ஜிம்மன், ஏய் இவ தான் வயன், உன்னை கட்டிக்க போகிறவ, பாருடா. அப்படியே தயங்கி அப்படியே பொறுமையாக பார்க்குறான். நீங்கள் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துருக்கீங்க அவனை. அவன் உங்களை பார்த்து டக்குன்னு குனிஞ்சிட்றான். என்னடா இவன் இப்படி இருக்கான்? நாளில் வைக்கப்பட்டு குனியணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அங்கிள். சொல்லுமா. அங்கிள், நான் அவர்கிட்ட தனியாக பேசலாமா? தாராளமாம்மா. ஜிமின் போயிட்டு வாடா. சரிப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் மாடியில் நின்று பேசிகிட்ருக்கீங்க. என்னோட பேர் வயன். உங்கள் பேர் என்ன? அதான் கீழே சொன்னாங்களே. கீழே சொன்னா என்ன, நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? என்னோட பேர் தான் சொன்னாங்க கீழே. என் பேர் பார்க் ஜிம்மன். ஆக்சுவலாக நான் படிப்பை முடிச்சுட்டு எங்கள் அப்பாவோட கம்பெனி தான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் சின்ன பொசிஷன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் 1 வருஷத்தில் நான் சிஇஓ ஆகிடுவேன். ஓ, தட்ஸ் நைஸ். அப்புறம் சிஇஓ ஆகிட்டிங்கன்னா எங்கெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஒய்ஃபை யாராவது கண்டுக்காமல் இருப்பாங்களா? அது ஒரு பொசிஷன், அவ்வளோதான். அது ஆஃபீஸில் மட்டும்தான், வீட்டில் இல்லைல்ல.
ம் பரவாயில்லையே, நல்ல பையனாக தான் இருக்கான். ஆ சரி, நம்ம ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அவன் கிட்ட வரீங்க. அவன் சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் நிற்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கிட்ட வரீங்க. அவன் லைட்டாக தள்ளி போகிறான். திருப்பியும் நீங்கள் கிட்ட வரீங்க. திருப்பியும் அவன் தள்ளி போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே நான் தான் இப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஷை டைப்புங்க, அதனால தான். ஓ, ஆனால் நான் அப்படி இல்லை. நான் போல்டாக தான் இருப்பேன். ஸோ பழகிடுவீங்க நீங்கள். அப்புறம் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக நான் செஞ்சாகுவேன். எனக்கு வேணும்னா அதை நான் கண்டிப்பாக வாங்கி ஆகுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் கொஞ்சம் தொணன்னு பேசுவேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேரேஜ் ஆகிட்டக்கப்புறம் நம்ம நீங்கள் வாய் திறக்கிறீங்க. ஐயோ என்னங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வரீங்க. பாயிண்ட்டுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கப்புறம் கல்யாணம் தானே. கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம். நம்ம நைட்டில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல, அதுக்கு தான். ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் போகிறேங்க. அவன் கூச்சப்பட்டு அப்படியே போயிட்டான். நீங்கள் சிரிக்கிறீங்க, என்னடா இவ்வளோ ஷையாக இருக்கான் அப்படின்ட்டு. இவனும் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேரக்டருக்கு இவன் செட்டே ஆக மாட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் முடிவு சொல்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவங்க நாங்கள் லேட்டாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நைட்டை உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஏய், அந்த பையன்கிட்ட என்னடி சொன்னேன்? அம்மா, நான் என்னம்மா சொன்னேன்? ஏய், இன்னும் அவங்க வீட்டிலேருந்து ஃபோனே வரல. அப்படின்னா நீ ஏதோ பண்ணியிருக்க. என்னடி பண்ணவாளே? அம்மா இல்லைம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? நான் என்னை பற்றி சொன்னேன். உன்னை பற்றி என்ன சொன்னேன்? காலேஜ் படிச்சிருக்கேன், துரு கேரக்டர், அதெல்லாம் ஓகே. வேறு என்ன பேசுனேன்? அதுமா, அது கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் அது உன்கிட்ட சொல்லக்கூடாதுமா. எது? ஆமாம்மா, உன்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நீ அம்மா இல்லை. இரிட்டேட் பண்ணாதடி, போம்மா. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது. நீ ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்க, அதனால தான் இன்னும் ஃபோன் வரல. பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்போ ஃபோன் கால் வருது. ஹலோ கிம் வீடுங்களா? சொல்லுங்கள், நான் அவங்களோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன். என்னோட பையனுக்கு சம்மந்தமா, வயனை கல்யாணம் பண்ணிக்க. உங்கள் பொண்ணுக்கும் சம்மதம் தானே? அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்தில் அவளுக்கும் ஓகே தான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப நல்லது. அப்போது இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது, கண்டிப்பாக. நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் வச்சிடுறாங்க. அம்மா என்னாச்சு? வேணான்னு சொல்லிட்டானா? ஏய், நீ என்ன பேசி தொலைஞ்சனோ எனக்கு தெரியல. ஆனால் என்ன பேசினாலும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டான்டி உனக்கு. நிஜமாலுமா? ஆச்சரியமாக இருக்கே. ரொம்ப ஷையாக இருந்தான், நான் வேறு அப்படி பேசினேன். எப்படி ஓகே சொல்லியிருப்பான்? மிஸ்டேஸாக தான் இருக்கான். ஏய், என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. இதுலேருந்து இன்னும் 1 மாதத்தில் உனக்கு மேரேஜ். என்னம்மா, இன்னும் 1 மாதம் தான் மேரேஜ்ன்ற? ஆமாம், 1 மாதத்தில் மேரேஜ் வைப்பாங்க. அப்புறம் என்ன 10 வருஷத்துலையா? அம்மா இல்லைம்மா, இன்னும் எவ்வளோலாம் பிளான் பண்ணோம். 1 மந்த் எப்படி பத்தும்? அதெல்லாம் மூடிட்டு பத்தும். நீ ஒழுங்கா உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதான் சொல்லிவிடு. அதோட உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்டே பேசுறதுக்காக போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. எல்லா ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்பப்போ ஜிம்மின்னு கால் பண்ணி பேசுவீங்க. நீங்கள் எல்லாமே டபுள் மீனிங்காக பேசுவீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருப்பீங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நீங்கள் மெச்சூர்டாக கண்டென்ட் பேசுவீங்க. அவன் என்னங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு அப்படி பேசுவான்.
நீங்கள் உங்களுக்கு சிரிப்பு தான் வரும், இவனை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படியே உங்கள் மேரேஜும் ஆகுது. உங்கள் மேரேஜ் அன்றைக்கி நைட் ஆகுது, உங்கள் ஃபர்ஸ்ட் நைட். அவர் அப்படியே ஷையாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் படத்தில் பார்த்தது இப்போ தான் ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம் போல், ஒரே ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படி என்னென்ன பண்ணலாம், ஓகே இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் அவன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க இமேஜினேஷன்லேயே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ரூமையும் வந்துட்டீங்க. கதவை சாத்திட்டு இங்கே திரும்புறீங்க. ஜிமின் உங்களே தான் ஷையாக பார்த்துட்ருக்கான். என்ன இவன் அந்த மூடில் இருக்க மாதிரி இல்லையே, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ ஷையாக இருந்தானே அதையே மூஞ்சி தான் வச்சிட்ருக்கான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின், வயன் வந்துட்டிங்களா? என்ன வந்துட்டிங்களா? வந்துட்டியான்னு கேளு. இங்கே வாங்க போங்கலாம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது. அதனால் வா போ, வாடி போடி அப்படி கூட கூப்பிடு. நான் ஒய்ஃப் ஆகிட்டேன்ல, இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஐயோ, நான் உன்னை விட பெரியவளும் கிடையாது, ஓகேவா? நான் உன் ஒய்ஃப், உன்னை விட சின்னவ. நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, இந்த வாங்க போங்க தவிர. ஓகே வயன், வா. அதுக்கப்புறம் நீங்கள் ஷையாக வந்து லைட்டாக ஷை இருக்கு உங்களுக்கும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஜிம்முனுக்கு பால் குடிக்கிறீங்க. அவனும் குடிச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறான், நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறீங்க. என்ன ஜிமின், இன்னைக்கு வயன் எனக்கு தூக்கம் வருது. காலையிலேருந்து ரொம்ப சுற்றிட்டு அலைஞ்சிட்டு நிறைய ஒர்க் இருந்துச்சுல்ல, செம்மையாக தூக்கம் வருது. நான் தூங்கவா? உன் மூஞ்சி அப்படியே வாடிடுச்சு. என்னென்னமோ நீங்கள் கனவு கண்டுட்டு வந்தீங்க, கடைசியில் இப்படி சொல்லிட்டான். ஜிமின், என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தெரியும்ல? ஃபர்ஸ்ட் நைட் தான், ஆனால் எனக்கு தூக்கம் வருதுல்ல. நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தூங்கிடுறான், படுத்துறான். அந்த பக்கம் திரும்பி தூங்குறானே இல்லை, படுத்துட்டான் அந்த பக்கம். என்னடா இவன் எப்படி பண்ணிட்டான், நான் என்னென்னமோ பண்ணலான்னு நினச்சேன். சே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மம்மி உனக்கு இருக்கு மம்மி, இவன் இப்படிப்பட்ட ஷை போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பிட்டு முடம்பிட்டே இருக்கீங்க. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்புறம் எப்படி இவனை வச்சு குழந்தை பெற்றுக்கிறதுன்னு தெரில, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகையை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. இந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க. என்னமோ குத்துது, பார்த்தா அவங்க தாலி செயின் தான். ஓ, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல. அப்புறம் தான் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அந்த பக்கம் ஜிம்முன்னு இல்லை. என்ன எங்கே போயிட்டான் இவன்? அப்புறம் பார்த்தா அவன் குளிச்சிட்ருக்கான் போல், சவுண்டு கேட்குது ரெஸ்ட் ரூம்லேருந்து. குளிச்சிட்ருக்கானா? சே, நம்ம ஆசையெல்லாம் இப்படி கெடுத்துட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்படியே கொண்டே போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. எப்படா வெளில வருவான்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு, ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவன் வெளில வருவான்ட்டு. அவன் குளிச்சுட்டு பொறுமையாக வெளில வரான். அப்படியே அவன் பாடி அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, ஆப்ஸ்லாம் தெரியுது. நீங்கள் வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஏதாச்சும் தலையை தோட்டிட்டு அப்படியே பார்க்குறான் அவங்களே. உங்கள் கண் அவன் ஆப்ஸில் தான் இருக்குது, அப்படி பார்க்குறீங்க. அப்படியே கண்ணாலே முழுங்கிடுவீங்க போல் அந்த மாதிரி. வயன், நீங்கள் ஏன் காதில் வாங்குறீங்க? அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உடம்புல இருந்து அந்த தண்ணிலாம் அப்படியே கீழே ஊற்றுல, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வயன், ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட வரீங்க, கொஞ்சம் லைட்டாக தள்ளி போகிறான். சொல்லுங்கள் ஜிமின், என்ன வேணும்? இல்லை, ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், அதுதான். ஒன்றும் இல்லை, உங்கள் பாடியை தான் பார்த்தேன்.
செம்மையாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் செஸ்ட் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. அவன் நல்லா பாடி பில்டாக வச்சுருக்கான். செம்மையாக இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுறான் பயத்தில். என்ன பண்ணுறீங்க? ஏன் நான் தொடக்கூடாதா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது? நான் உங்கள் ஒய்ஃப் தானே, தொட்டா தப்பு கிடையாதுல்ல. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதான். அதுக்கப்புறம் நீங்கள் சே இவன் இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசு கேட்கல. திருப்பியும் இல்லை, அவன் ஆப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குது. எப்படி தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு தடவிட்டே இருக்கீங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்ன? சும்மா தொட்டு பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, அதான். இல்லை, எனக்கு நீங்கள் தொட ஒரு மாதிரியாகுது உடம்புலாம். என்னவாகுது? இதா பண்ண போல இருக்கா? ஐயோ இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் சொன்னேன், எதுவும் பண்ணணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போயிட்டு அவன் தலையை தொடச்சிட்டு லைட்டாக அந்த ஜெல் மாதிரி போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் அங்கே உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. இன்னும் அவன் டவலில் தான் இருக்கான். அவன் பக்கத்தில் தான் அவன் பக்கத்தில் டேபிள் இருக்குது, அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ அங்கே தான் உங்கள் ஃபோனும் இருக்குது. அவன் கவனிக்கல அங்கே ரிங் ஆகிறது, சைலண்டில் ரிங் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுது. ஸோ கிட்ட போயிட்டு லோவராக தான் இருக்கு, அவன் ஹிப்பு கிட்ட தான் அந்த டேபிளே வரும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே அவனை கீழே அப்படியே தொட போகிற மாதிரியே அப்படியே போய் ஃபோன் எடுக்கிறீங்க. அவன் போய் மறைச்சிக்கிட்டு அப்படியே நின்றுறான். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? ஃபோன் அடிக்குது, உங்களுக்கு தெரியல? இல்லை, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மூடிட்டே போயிடுறான். சே, என்னடா இப்படி பண்ணுறான்? இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன் நான்? எனக்கு வேணும்னா நானே எடுத்துருப்பேன். இப்படிலாம் தொட மாட்டேன்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுடைய போய் ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு வந்துடுறான். நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக சமைக்க தெரியும். ஸோ சமைச்சு வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு தனி வீட்டில் தான் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இல்லை, அவங்க பேரண்ட்ஸும் இல்லை, அவங்க எல்லாமே தனித்தனி வீடு தான். நீங்கள் கல்யாணம் ஆனோன்னே தனியாக வர மாதிரி வச்சுட்றீங்க. அவனும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஸோ இப்படியே அவன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. வயன் நல்லா சமைக்கிறியே, நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஜிம்மன், நான் சும்மா எனக்காக கற்றுக்கிட்டது தான். நல்லாயிருக்கு வயன், ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் நல்லா இருக்க மட்டும்தானா? வேறு எதுவும் காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லையா? என்ன வேணும்? எதாவது வாங்கிட்டு வரணுமா? சொல்லுவேன், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வரணுமா? போய் கிஸ்ஸை போய் வாங்கிட்டு வா. என்ன வாயன்? இல்லை, ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஒன்றும் இல்லை. காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு எதாவது தரலாமே. அதான் என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். இவனை வச்சுட்டு எனக்கு கிஸ் கொடுக்குறீங்களா? எது கிஸ்ஸா? ஆமாம், கிஸ் தான். நான் என்ன ஆட்டோ பொம்மை கேட்டேன், இப்படி வியடாக போகிறீங்க? ஒரே ஒரு கிஸ் கொடுக்கலாம்ல? சரி கொடுக்குறேன். என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டா? சே, நைட்டு இதை கேட்டிருக்கலாம். நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க, அவன் கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. கிட்ட அவன் லிப்ஸு கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் லைட்டாக அவன் இந்த சொல்லிட்டு அப்படியே கையில் பிடிச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணீங்க? கிஸ் கொடுத்தேன். என்னது கிஸ் கொடுத்தீங்களா? உங்கள் கை தான் வந்துச்சு, அதுதாங்க இப்படி கொடுத்தேன். ஷோ தெய்வமே, எனக்கே இவனை கல்யாணம் பண்ணி வச்ச. சே, நான் எதிர்பார்த்ததோ ரொமான்டிக் ஹஸ்பண்ட், இவனோ இன்னசென்ட் ஹஸ்பண்ட். என்னத்தை பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? சே, கிஸ்னா எப்படி தெரியுமா பண்ணும்? கிஸ்னா
அப்படியே அவனை பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் தான். ஓகே டாமி, இதோட கண்டினியூஷன் நான் பார்ட் 2ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி, சரங்கே.